இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஆஹா கல்யாணம் சீரியலில் இப்போ நெஞ்சை பிடிச்சிட்டு விழுந்துடுறாரு வேதாச்சலம். அவருக்கு தாங்கவே முடியல. இப்படி எல்லார் முன்னாடியும் மகாவை அவமானப்படுத்திட்டானே சூர்யா. இப்போ இவ்வளோ தூரம் கல்யாணம் முடிஞ்சு இவ்வளோ நெருங்கி இப்படி பண்ணுறானே அப்படின்னு இருக்கு. நமக்குமே ஒன்றுமே புரியல. சூர்யா நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா அவர் கொண்டு போய் ஏதாச்சும் ஒரு ஹாஸ்பிட்டலில் வச்சு செக் பண்ணலாமாங்கிற அளவுக்கு தான் அவருடைய அந்த மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்கும். இங்கிட்டு வராரு, அங்கிட்டு போகிறாரு, திடீர்னு நெருங்குறாரு, திடீர்னு கொஞ்சறாரு, திடீர்னு மிஞ்சுறாரு, திடீர்னு அவங்க அம்மா சொன்னதை மட்டும் கேட்டு அம்மா பிள்ளையாயிடுறாருன்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஹீரோவாக நம்மளால் பார்க்கவே முடியல. ஆனால் நல்லா நடிக்கக்கூடிய ஒருத்தரை கொண்டு இந்த மாதிரி கேரக்டரில் வைக்கிறது அடிக்கடி நிறைய சீரியல் நடக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த சமயத்தில் இதெல்லாம் தாண்டி நமக்கு மகாவை பார்த்தா தான் ஒன்றுமே நமக்கு புரியவே இல்லை. மகாவை சரி ஓகே, அவங்க அம்மா ரொம்ப நல்ல பொண்ணாக வளர்த்தாங்க, குடும்பத்துக்கு உழைக்கிற பொண்ணாக வளர்த்தாங்க, அதே சமயத்தை தைரியமான பொண்ணாக வளர்த்துருக்காங்கிறதுனால தான் என் வீட்டுக்கு நான் ஹெல்ப் பண்ண தான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறதுல ஸ்ட்ராங்காக இருக்கிறதாகட்டும், ராஜலட்சுமிகிட்டையோ இல்லை யார்கிட்டையோ எதிர்த்து பேசலாம், கரெக்டாக பேசுறதாகட்டும், பேச வேண்டிய இடத்துல பேசுறதுன்னு எல்லாத்தையும் பண்ணிடுறாங்க. ஆனால் தன்னை இந்த அளவுக்கு அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி நடத்துகிற சூர்யா கிட்டையும் ராஜலட்சுமி கிட்டையும் காலில் விழாத குறையாக நடந்துக்கிறதும், திருப்பி இன்றைக்கும் போய் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு காலில் போய் விழாததும், இதெல்லாம் கொஞ்சம் கூட இந்த சுயமரியாதைக்கு இழுக்காக இருக்குது. இது ரொம்ப தப்பு. இவங்க பண்ணுறதெல்லாம் பணம் இருக்குங்கிறனாலையும் திமிர் பிடிச்சவனுங்கிறனாலையும் இப்பெல்லாம் நடந்துக்கிறானுங்க. அவங்களை திருப்பி கொடுக்க வேண்டிய விதத்தில் கொடுக்கணும்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் இருக்கிறத பார்த்தா நமக்கு ஆச்சரியமாகவும் இருக்குது, பாவமாகவும் இருக்குது. டக்குன்னு ஒரு கட்டத்தில் போய் தாத்தா சத்தியம்லாம் பண்ணிட்டு இனிமேல் தாத்தாவுக்காக நான் அவங்க கூட வாழணும் அப்படிங்கும்போது எனக்கும் கூட அப்படி வாழணும்னு அவசியம் இல்லை. நான் வேணால் கிளம்பி எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுறேன். நான் போன அப்புறமா உனக்கு தெரியும். நான் நீ கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளுற எல்லாரும் முன்னாடி எங்கள் அம்மா அப்பா ஊர்லேருந்து வீட்டிலேருந்து வந்திருக்கும் போது என் காலில் விழாத, உன்னை பொண்டாட்டியாவே நினைக்கலன்னு அத்தனை பேர் முன்னாடி சொல்கிறேன். இப்படி ஒரு மனுஷனோட வாழணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு காரி துப்பிட்டு கிளம்பி போனால் கூட அப்புறமா இவருக்கு புரியும் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அவங்க அம்மா ராஜலட்சுமி திட்டியாமா எனக்கு வாழ்க்கையில் நல்லதாக அமைஞ்ச ஒரு விஷயத்தையும் கெடுத்து வர பார்க்குறியாமான்னு திட்டிட்டு வருவார். ஆனால் அப்படி பண்ணால் சீரியல் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பெண்களை சரி ஓகே என்ன சொன்னாலும் சொல்லுங்கள், நீங்கள் என்ன வேணால் கழுத்தை பிடிச்சி தரனாலும் சரி, என்னை போட்டு அடித்தாலும் சரி, மிதிச்சாலும் சரி, உங்கள் காலிக்கிலேயே இருப்பேன் எஜமா அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஆஹா கல்யாணம் சீரியலில் இப்போ